திருவிழா உச்சத்துல இருக்கும்ல. ஆமா ரஞ்சித், ஆட்டம் பாட்டம்னு கோயில் முன்னாடி சும்மா களை கட்டும். மொத்த கூட்டமும் கோவில் வாசல்ல தான் இருக்கும். 3:59க்கு நம்ம செட் பண்ண பாம்பு வெடிச்சா கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். அந்த டைம் தான் வச்சிருக்கேன். அண்ணா, இந்த பாம்பு வெடிச்சா எத்தனை பேர் என்ன சாவாங்க? அதுவா, அது பாறைக்கு வைக்கிற வெடி மருந்து. 4 கிலோ செட் பண்ணிருக்கேன். அண்ணன் 20 பேர் செத்தா போதும்னாரு. ஆனா இது அதெல்லாம் தாண்டும். குறைஞ்சது 100 பேராவது சாவாங்க. அப்படி போடு. இதுக்கு தான் ரஞ்சித் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்த. தேரை இழுத்துட்டு வர வித்யாவோட உடம்புல ஒரு சின்ன பீஸ் கூட மிஞ்சாது. குரு தெரியாம சதுர போறான். ஐயோ, கேட்கவே பயமா இருக்குண்ணே. டேய், பிளாஸ்ட் முடியற வரைக்கும் கோயில் பக்கம் எவனும் போக கூடாது. தப்பிச்சு போய் தேர்ல பாம்பு இருக்க விஷயத்த மாய்கிட்ட சொல்லிட்டான். அந்த மாயாண்டி விக்கிரகத்தை அந்த பொண்ணோட கையில கொடுத்து கோயிலுக்குள்ள அனுப்பி வச்சுட்டான். இப்ப அவன் தேரை தனியா எடுத்துட்டு போய் எல்லாரையும் காப்பாத்திட்டான். அவனை ஒழுங்கா பாத்துக்காம தப்பிக்க விட்டுட்டு செய்தியா சொல்ற. என்ன ரஞ்சித், நம்ம போட்ட பிளான் சொதப்பி இருக்கு, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணா, இப்போதான பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு. என்ன சொல்ற? இப்ப அந்த விக்கிரகம் யார் கையில இருக்குன்னு சொன்ன? அந்த பொண்ணுதான் கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த கூட்டம் தேரை அவன் தனியா எடுத்துட்டு போகவும் கூட்டம் எல்லாம் கோயில் முன்னாடி கூடி இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த பாம்பு வெடிக்கும். வித்யா கூட சேர்ந்து அங்க நிக்கிற அத்தனை பேரும் வெடிச்சு சதற போறாங்க. என்ன சொல்ற? நான் தேர்ல பாம்பு வைக்கல. வைக்கலையா? என்ன சொல்ற? மேல நாங்க திருவிழாவை நடத்த விட மாட்டோம். எதுக்கு சார் திருவிழாவை நடத்த விட மாட்டீங்க? சார், இந்த திருவிழா நடக்கிறதுக்கு நீங்க எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கல சார். சார் எங்க ஊர் கோவில்ல நாங்க திருவிழா பண்றதுக்கு உங்ககிட்ட எதுக்கு சார் நாங்க பர்மிஷன் வாங்கணும்? ஏதாவது பிரச்சனை நடந்து உயிர் சேதமானா யார் பொறுப்பு? சார், இந்த திருவிழாவுல எந்த பிரச்சனையும் வராம நாங்க நடத்தி முடிச்சிருக்கோம். அதுக்கு நான் பொறுப்பு சார். உங்க பொறுப்பை தான் பார்த்தோமே. பெரிய பாம் பிளாஸ்டே நடந்திருக்கு, எதுவும் நடக்காத மாதிரி பேசுறீங்க சார். அதான் யார் உயிருக்கும் எந்த ஆபத்து வராம அந்த தம்பி காப்பாத்திட்டார்ல. என்ன பேசுறீங்க சார்? தூரமா வெடிச்ச பாம்பு கோயிலுக்குள்ள வெடிச்சிருந்தா எத்தனை பேர் உயிர் போயிருக்கும் தெரியுமா? இந்த ஊரு இந்தியா முழுக்க தலைப்பு செய்தியில வந்திருக்கும். சொல்றத கேளுங்க சார், இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க விட மாட்டோம். மேலிடத்து உத்தரவு, திருவிழாவை நிறுத்திக்கங்க. சார்,
நடந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் பங்காளி சிவனாண்டி தான். தெரியும் சார், அவனை பிடிக்கிறதுக்கு தனிப்பட அமைச்சிருக்கோம். இன்னும் அவனை அரெஸ்ட் பண்ணல. நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க ஒண்ணும் சும்மா இல்ல சார். அவன் கிடைக்கிற வரைக்கும் ஆபத்து தான். இப்ப பாம்பு வச்சவன் அடுத்து என்ன வேணாலும் செய்வான். சொல்றத கேளுங்க. அடுத்த வருஷம் கூட திருவிழா நடத்திக்கலாம். இப்ப எல்லாரும் கலைஞ்சு போங்க. முடியாது சார். என்ன சார் பண்ணுவீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். எங்க ஐயாவை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா நீங்க? அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவீங்களா நீங்க? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அங்கங்க இருக்கிற நம்ம ஆளுகிட்ட எல்லாம் சொல்லி பஸ் எல்லாம் அண்ணா, மறிச்சிடலாம். கொஞ்சம் அமைதியா இருங்களேன். நான் பேசிக்கிறேன் சார். இது எங்க ஊரோட பல வருஷ கனவு. முதல் தடவையா பாதி திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு சடங்கு தான் மிச்சம் இருக்கு. அந்த சடங்கு முடிஞ்சதுன்னா அம்மனோட கோபம் குறைஞ்சு எங்க ஊருக்கு நல்லது நடக்கும்னு நாங்க நம்புறோம். சார் ப்ளீஸ் சார், பிரச்சனை பண்ணாதீங்க. சின்னையா, நீங்க எதுக்குங்க கையெடுத்து கும்பிடுறீங்க? எந்த மந்திரி கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். இந்த திருவிழா நடந்தாகணும். அம்புடுதான். ஆமா, திருவிழா நடக்கணும். அண்ணா இருங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். பாத்தீங்களா, முடிஞ்சா திருவிழாவுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இல்லனா அமைதியா கொஞ்சம் ஒதுக்கி நில்லுங்க. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார், திருவிழா நடக்கணும் சார். சரி, நடத்துங்க. ஆமா, சஞ்சய் எங்க? அவன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டானா? ஊருக்கு கிளம்பலாமா? இந்த கோவில்ல பரிகாரம் பண்ணா உடனே கிளம்ப கூடாது பிரீத்தி. நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில தான் போகணும். இங்க தங்கணுமா? சான்ஸே இல்ல. இப்படிலாம் கஷ்டம் பார்த்தனா சாமி குத்தமாயிடும். அப்புறம் கல்யாணத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் உன் இஷ்டம்பா. ஏய், நான் யுஎஸ்ல வளர்ந்த பொண்ணு. என்னால இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஸ்டே பண்ண முடியாது. சஞ்சயை கூப்பிடு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. கார் வெளியே தான் நிக்குது. கார்ல ஏசி போட்டு நல்லா ரெஸ்ட் எடு. மார்னிங் எழுந்ததும் சாமியை கும்பிட்டுட்டு சஞ்சய் கூடவே கிளம்பிடலாம். இப்ப சஞ்சயை பார்க்க முடியுமா முடியாதா? இன்னும் முழு பரிகாரமும் முடியல பிரீத்தி. அதுக்கு இடையில பார்க்க கூடாது பிரீத்தி. உன் நல்லது தான் சொல்றேன். இல்ல என்னானாலும் பரவாயில்ல, சஞ்சய பார்க்கணும்னா சொல்லு, நான் வேணா வர சொல்றேன். நீங்க வேணா ஊருக்கு கிளம்புங்க. ஆனா இந்த மாதிரி பாதியோட வேண்டுதலை விட்டுட்டு போனவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கூட எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருந்தது இல்லப்பா. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கல்யாணம் போயிடும். வாய மூடுறியா? இல்ல பிரீத்தி, இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்தது, எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். கல்யாணத்துல மட்டும் ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்ப இருக்கு உனக்கு. சஞ்சய் கூப்பிடவா? வேண்டாம், நான் மார்னிங் பாத்துக்கிறேன். நைட்டு நான் கார்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன்.
அவ மாட்டிக்கிட்டானே. அதுடா வாடா. சஞ்சய், நேரமாச்சு சஞ்சய், சீக்கிரமா விளக்கேத்திட்டு வரணும். சரி வா. போலாம் வா. எங்க அவ? அண்ணே, அவ இங்க தானே இருந்தா, எங்க போனானே தெரியலண்ணே. டேய் தேடுங்கடா அவன் எங்க போனான். ரஞ்சித் முதல்ல அவளை பிடிக்கணும். ஏய் இரு. சரி பார்த்து மெதுவா வா. ஏய் வித்யா, சரி அப்படியே இரு. சஞ்சய் அந்த வாணி கூட சேர்ந்து தான் திருவிழாவை நடத்தினானா? அப்போ அவன் இதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தானா? இல்ல அந்த வாணி தான் அவனை வர வச்சிருக்காளா? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுமா? உங்க மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் இந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பா. இனிமே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுமா. ரெண்டு பேரும் வந்து அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. வாங்க. ரெண்டு பேரும் வாங்க. பூசாரி பொட்டு வச்சு விடுங்க. மாயி, சொல்லுங்க பெரியப்பா. ஊர்ல எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க பெரியப்பா, நான் பாத்துக்கிறேன். நல்லதுயா, வாங்க. எல்லாருக்கும் போயிட்டு வாங்க.
வரையா வரேன் தாயி. ம். அத வாணி கூட சேர்ந்து செய்யற மாதிரி ஆயிடுச்சு. எங்களால இந்த திருவிழா பிரச்சனை இல்லாம முடிஞ்சிச்சு. அதுக்கு அவங்க எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இதை என்ன நம்ப சொல்றியா? கோவில் முன்னாடி நின்னுக்கிட்டு நான் போய் சொல்வேனா? ப்ளீஸ் பிரீத்தி, என்ன நம்ப. நான் அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை எப்பவுமே மீற மாட்டேன். அவங்க சொல்ற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கேட்டுச்சா? சஞ்சய்க்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இவன் தான் என் புருஷன், அதை யாராலையும் மாத்த முடியாது. வீணா எங்க வாழ்க்கையில குறுக்க வராது. டைம் ஆச்சு, அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க. வா கிளம்புவோம். நீ இந்த ஊர்லயே செட்டில் ஆயிடு. தப்பி தவறி கூட சென்னை பக்கம் வந்துராது. திரும்ப என்கிட்ட சிக்குன சின்ன பின்னம் ஆயிடுவேன். நம்ம இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கோம். வெல்கம் பண்ண வீட்ல யாருமே இல்லையா? எங்க போனாங்க எல்லாரும்? Congrats, Anna. Congratulations. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் விஷ் பண்றீங்க? உன்னோட கனவு நனவாக போகுது. புரியுதே சஞ்சய், உன் ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற, நிஜமாவா? எல்லாம் அம்மாவோட ஏற்பாடு தான். நீ எனக்காக உன் ஆம்பிஷனையே ஒதுக்கி வச்சுட்டு ஸ்கூல்ல ஜாயின் பண்ண. உன்னோட லட்சியத்தை அழிச்சிட்டு நான் என்னோட விருப்பத்தை உன் மேல திணிக்கிறதா இந்த வீட்லயே எனக்கு எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காம என் அம்மாவோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம்னு சொன்ன. என் வார்த்தைய வேதமா மதிக்கிற உனக்கு ஓ அம்மாவோட சின்ன கிஃப்ட் இது. நானே இன்வால்வ் ஆகி அப்ரூவல் வாங்கியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத, பிரீத்திக்கு சொல்லு. அவ இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்த உடனே தான் எல்லாத்தையும் ஈஸியா பண்ண முடிஞ்சது. இனிமே நீ முன்ன மாதிரி 24 ஹவர்ஸும் இந்த ப்ராஜெக்ட் பத்தியே யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னோட வேலைய பங்கு போட்டுக்க உன்னோட பிசினஸ் அண்ட் லைஃப் பார்ட்னர் பிரீத்தி உன் கூடவே இருப்பா. இனி சஞ்சயோட லைஃப்ல நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் என்னை தாண்டி தான் அவனை நெருங்கணும். சஞ்சயோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துப்பேன் ஆண்டி. இதையெல்லாம் நீ சொல்லணுமா பிரீத்தி? இதெல்லாம் தெரிஞ்சுதானே உன்னை என் வீட்டு மருமகளாக்க நான் நினைச்சேன். சஞ்சய்க்கு உன்னை விட ஒரு பெஸ்ட் மேட்ச யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, கோவில்ல சாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு? நல்ல தரிசனம் ஆண்டி, வேண்டியதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அந்த வேலைக்காரி வித்யாலாம் ஒரு ஆளா? அவளுக்கு பரிவட்டம் கட்டினதை பத்தி சொல்லி அவளை பெரிய ஆளாக்க வேண்டாம். அதெல்லாம் தெரிஞ்சா அங்கிள் ரொம்ப ஆடுவாரு. டிராவல் பண்ணது டயர்டா இருக்கும், போய் ரெஸ்ட் எடு பிரீத்தி.
சஞ்சய், என்னை ஏன்டா இவ்ளோ லவ் பண்ற? ஆரம்பத்துல என்னை எவ்ளோ வெறுத்த, என்னை எப்படிலாம் திட்டுவ. திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு இவ்ளோ லவ்? அப்போ ஏற்கனவே உள்ளுக்குள்ள எல்லாம் இருந்திருக்கு. அதை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கோவம்னு ஒரு முகமூடிய வச்சு மறைச்சிருக்க, அப்படிதானே? இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் நீதானே எனக்கு புருஷனா வரணும். ஐ லவ் யூடா புருஷா. நான் ஐ லவ் யூ சொல்லும்போது வெக்கப்பட்டுக்கிட்டு பதிலுக்கு நீ எதுவுமே சொல்ல மாட்ட. இப்ப நான் தூங்கும்போது ஐ லவ் யூ சொல்றியா? அம்மா, எதுக்கு என்ன நெருங்கி வந்த? சும்மாதான், நீ முழிச்சிட்டு இருக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்கு. ஓஹோ ஹோ. பொய் சொல்லாத. முத்தம் கொடுக்க தானே வந்த? அப்படியெல்லாம் இல்ல. அதான் அதுக்குள்ள கண்ணை முழிச்சிட்டியே. கொஞ்சம் லேட்டா கண் முழிச்சிருக்கணுமோ? சரி, நான் மறுபடியும் கண்ணை மூடி தூங்கினா அது கிடைக்குமா? ஒன்னும் கிடைக்காது. பேசாம எழுந்திருக்கிறியா? சஞ்சய், ரொம்ப பசிக்குது. சரி சரி இரு, நான் போய் ஏதாவது கொண்டு வரேன். சஞ்சய், 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 ஐயோ அம்மா. சஞ்சய், கதவு தர. இப்ப நம்ம நல்லா மாட்ட போறோம் சஞ்சய். இரு, நான் ஏதாவது பிளான் பண்றேன். நீ அங்க போய் ஒளிச்சுக்கோ. போ போ போ. நான் எவ்வளவு நேரம் கதவு தர? சஞ்சய், ஏய் இங்க வாடா. பாத்துருவாங்க. இல்ல வா. இங்க வா. நீ அங்க போய் ஒளிச்சுக்கோ. ஏய் இது அங்க வாடா. வா வா வா. நீ அங்க போய் ஒளிச்சுக்கோ. என்ன? ஓ அங்க போ. சீக்கிரம் போ. சொன்னா கேளு. போ. போ வித்யா. சஞ்சய், சஞ்சய் என்ன பண்ற? வித்யா வேண்டாம், இங்க வா. இங்க போ. கட்டில் கீழே ஒளிச்சுக்கோ. போ போ வித்யா. டைம் மிஸ் பண்ணாத. போ 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 ஒளிச்சுக்கோ. இந்த ஒளிச்சுக்கோ. அப்படியே ஓ இது வேற. சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்க? அதோ வந்துட்டோம்மா. சஞ்சய், கதவு திறக்க ஏன் இவ்வளவு நேரம் சஞ்சய்? நான் பாத்ரூம்ல இருந்தேம்மா. ஓ என்னன்னா ரூம் முழுக்க ஒரே சாம்பிராணி புகையா இருக்கு. ஆமால, சாம்பிராணி புகை. அது வந்து இது ஓ ரூம் தானே? உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற. இல்ல அது என்ன சஞ்சய்? இல்ல ரூம் வாசனையா இருக்கட்டுமேனு அதான் சாம்பிராணி புகை போட்டமா. ஓ நல்ல பழக்கம் தான். ஆனா திடீர்னு ஏன் இதெல்லாம் பண்ற?
இல்ல அது சாம்பிராணி புகை போட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். ஓகே, அதனாலதான் போட்டு விட்டேம்மா. சரி சரி, நல்ல விஷயம்தான். ஓ என்கேஜ்மெண்ட் ரிங் ரெடி ஆயிடுச்சுடா. ஓ